ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே எல்ஆர் ஆர்த்ரா. ஜேவிஎஸ் மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. 2 நாள் ரொம்ப நல்லா போச்சு. இப்போ நம்ம 3வது நாள் திருவந்திபுரத்தில் இருக்கோம். எல்லோரும் ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நேரில் போய் பார்க்கலாம். ஜேவிஎஸ் மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹேமா. உன் பேர் என்ன பாப்பா? ஸ்ரீஜயனி பார்கவி. உங்கள் பேர்? சந்திரா. நீங்கள் கொலு எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்கீங்கம்மா? 50 வருஷமாக வைக்கிறீங்களா? சிறப்புமா. கொலுனாலே பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த மாதிரியான நல்லதுன்னு சொல்கிறீங்களா? காத்தாலேருந்து பூஜையெல்லாம் பண்ணி 4 பேர் சுமங்கலிக்கெலாம் வெத்தலைப்பாக்கு கொடுத்து, குழந்தைங்களுக்கு கன்னியா பசங்களுக்குலாம் வெத்தலைப்பாக்கு கொடுத்தா நல்லது, வீட்டுக்கு நல்லது. ரொம்ப நன்றிம்மா. பாப்பா பாட்டு பாடுவீங்களா? எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களா? ராமச்சந்திராய ஜனகராஜா மனோஹராய மாமகா பீஷ்டதாய மஹிதமங்கலம் கோசலே சாய மந்தஹாசதாசபோஷணாய வாசவாதி வினுத சத்வராய மங்களம் चारु कुङ्कुमोपेत चन्दनादि चर्चिताय हारकटकशोभिताय भूरिमङ्गलं ललितरत्नकुण्डलाय तुलसीवनमालिकाय जलदशतृषदेहाय चारुमङ्गलं देवकीसुपुत्राय देवदेवोत्तमाय भावजातगुरुवराय भव्यमङ्गलम् पुण्डरीकाक्षाय पूर्णचन्द्राननाय अण्डजातवाहनाय अतुलमङ्गलं विमलरूपाय विविधवेदान्तवेद्याय सुमुखचित्तकामिताय शुभ्रमङ्गलं रामदासाय मृदुलहृदयतमलवासाय स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलं शुभः मङ्गलं महितमङ्गलम्. ரொம்ப சிறப்பாக பாருங்க, நன்றி. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களாம்மா? மெம்பர்ஷிப் இருக்கா? முன்ன வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஜேவிஎஸ் டிவி வந்து ஜிஆர்டியோட இணைந்து தான் இந்த திருவிழா பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஜிஆர்டியிலேருந்து நமக்காக ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நம்ம நேயர்கள்கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெயஸ்ரீ. நான் இங்கே திருவேந்திபுரத்தில் இருக்கேன். நாங்கள் கடந்த ஒரு 25 வருஷமாக கல்யாணம் ஆகி நான் இங்கே இது பண்ணுறேன். எங்கள் வீட்டில் கொலு வருஷம் எங்கள் மாமியார் தலைமுறையாக வச்சிட்ருக்காங்க கொலு. இந்த கொலுவில் பார்த்திங்கன்னா 3 தலைமுறை கொலுவும் இருக்குது. எங்கள் மாமியார் அவங்க வீட்டில் கொடுத்த கொலு, அவங்க மாமியாருக்கு வாங்கி கொடுத்த கொலு பொம்மைகள், எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்த கொலு பொம்மைகள், இங்கே 3 தலைமுறை கொலு பொம்மையை பத்திரமா எங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த நவராத்திரினாலே ஒரே கோலாகலம் தான். ஏன்னா இங்கே இந்த திருவேந்திபுரத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் கொலுவை பார்த்து
இது ஒரு சந்தர்ப்பம் அவங்கவுங்கள பார்த்து விசாரித்து நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன ஏது ஒரு சந்தோஷமாக பேசி பண்ணுற ஒரு நிகழ்ச்சியாகவும் இது அமையிறது இந்த கொலு. நன்றிம்மா. கொலுவோட நல்லதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களாம்மா பெண்களுக்காக. நல்லது அப்படின்னா கொலு வெறும் பொம்மைகளாக பார்க்காம நம்மளோட கலாச்சாரம், அதில் ராமாயணம், மகாபாரத கதைகள், அதுக்கப்புறம் நீதி கதைகள், அந்த மாதிரி எல்லா விதமான கதைகளும் நம்ம வந்து பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு பொம்மை மூலியமாக கூட நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். அதுவும் ஒரு சிறப்பு விசேஷம் நம்ம பொம்மை வைக்கிறது. இன்னொன்று பொம்மை வைக்கிறச்சு ஒரு நம்ம வீட்டு பசங்க பெரியவங்க எல்லோரும் உட்காந்து அது வந்து இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம் இப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒற்றுமையும் அங்கே வரும் உங்களுக்கு. ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களாம்மா? நான் இங்கே ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கடலூர் ஜிஆர்டியில் சீட்டு கட்டி வாங்கியிருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த கொலு திருவிழா வந்து ஜேவிஎஸ் டிவி ஜிஆர்டியோட இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக. ஜேவிஎஸ் டிவி மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள்கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுஜாதா. நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்கம்மா? வந்து கொலுன்றது நாங்கள் ஏற்பட்டது இல்லை, இது பாரம்பரியமாக வருஷமாக பெரியவங்கள்லேருந்து வச்சுட்டு வராங்க. இது கொலுவோட சிறப்புகளை பற்றி சொல்லுங்களாம்மா? 9 நாள் வந்து நம்ம வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிக்கு நம்ம பண்ணுறோம். அதனோட சிறப்பு வந்து அது பண்ணினா வீட்டில் வச்சா சுபீக்ஷம் அந்த மாதிரிலாம் நல்லதெல்லாம் நடக்கும். அதனால் பாரம்பரியமாக எல்லோரும் யுகாந்திரமாக வச்சுட்டு வராங்க அந்த கொலுவை. எத்தனை படி கணக்குமா வச்சுருக்கீங்க நீங்கள்? நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது 9 படி வச்சுருக்கோம். 5 படி வைக்கலாம், 3 படி வைக்கலாம், 7 படி வைக்கலாம், அவங்கவுங்க சௌரியம் இடத்த பொறுத்து. அந்த படிகளில் இருக்க பொம்மைகளை பற்றி சொல்லுங்களாம்மா? சொல்லாமே. மேல் படியில் வந்து திருப்பதி இது ஸ்ரீரங்கம் பெருமாள் தாயார், கிருஷ்ணர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு கொலு வைக்க ஆரம்பித்ததுலேருந்து வாங்கின பொம்மைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவர்லாம் இருக்கார், சக்கரத்தாழ்வார், பெருமாள் தாயார். இவர் வந்து திருவேந்திபுரம் தேசிகர், மேலே இருக்கிறது தேசிகர். இந்த பக்கம் கருடன், அந்த பக்கம் ஆஞ்சநேயர். பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க, அது இருக்கார். இந்த பக்கம் மன்னார்குடி ராஜகோபாலன் இருக்கார், பார்த்தசாரதி இருக்கார், அஷ்டலக்ஷ்மி தசாவதாரம், அது வந்து கள்ளழகர் அது. அதுக்கப்புறம் இது நவ திருப்பதி திவ்ய தேச பெருமாளோட புதுசாக இந்த வருஷம் வாங்கியிருக்கோம் அது. அதுக்கப்புறம் இது நாச்சியார் திருக்கோலம் 9 நாச்சியார் திருக்கோலம். நரசிம்மர், மாலோல நரசிம்மர், அவர் நரசிம்மர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நவசயனம்னா பாம்புல பெருமாள் படுத்துன்னு இருக்கார் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப விசேஷம். அதையும் திவ்ய தேச பெருமாள், அது இந்த வருஷம் புது வரவு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வச்சுருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களாம்மா? அங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். மெம்பர்ஷிப் இருக்காம்மா? மெம்பர்ஷிப்பில் ஒன்றும் போடல, எங்களை வாங்குகிறோம் அவ்வளோதான். இப்போ ஜிஆர்டியில் நிறையா ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கம்மா. நாங்கள் ஜேவிஎஸ் டிவிலேருந்து ஜிஆர்டியோட இணைத்து தான் இந்த நவராத்திரி கொலு திருவிழா போயிட்டுருக்கோம். அதனால் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு.
ஜேவிஎஸ் மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி குரு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நம்ம நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வைதேகி. உங்கள் பேர் என்ன பாப்பா? அர்ச்சனா. உன் பேர்? அச்சுதன். கொலுவோட சிறப்புகளை சொல்லுங்களம்மா. இந்த கொலு வைக்கிறதுனால இது வந்து பர்பஸாக லேடிஸுக்கோசரம் ஃபங்க்ஷன் தான் இந்த கொலுங்கிறது. இந்த நவராத்திரியில் கன்னியா பசங்கள்லாம் வந்து இந்த 9 நாளும் நல்ல இந்த கொலு வச்சு பூஜை பண்ணினா அந்த பசங்களுக்கு நல்லது நடக்கும், கல்வி சிறக்கும், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் வந்து பெண் குழந்தைகளுக்கு இது பண்ணுறது. இந்த சின்ன சின்ன குழந்தையெல்லாம் வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கி ஹயக்ரீவரையும் சரஸ்வதியை பூஜை பண்ணினா நல்ல கல்வி ஞானம், நல்ல கல்வி இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கிடைக்கும். என்ன வேண்டுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள், அனைத்து தெய்வங்களும் இந்த நவராத்திரியில் இருப்பாள். அதனால் எது நினச்சி நம்ம வேண்டுமோ அது கண்டிப்பாக கை கூடும். அதனால் இந்த நவராத்திரியை வந்து சும்மா பொம்மை தானே வைக்கிறோம் அப்படின்றது இல்லாத எல்லா கடவுளும் நம்ம அகத்தில் இருக்கா அப்படின்ற வந்து எல்லா கடவுளும் ஒன்று சேர்றது வந்து ரொம்ப அரிது. இந்த நவராத்திரியில் எல்லா கடவுளுமே நம்ம வீட்டில் இருப்பாங்க. அதனால் ரொம்ப ஸ்ரத்தையாக இதை நல்லா சிறப்பாக செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கலாம். சுற்றுச்சூழல் பந்துக்களும் நல்லா இருப்பாள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. எத்தனை படிமா வச்சுருக்கீங்க நீங்கள்? 5 படி வச்சுருக்கோம்ப்பா நாங்கள். படிகளில் இருக்க சிறப்புகளை சொல்லுங்களம்மா. படிகள்னா இதில் வந்து ஒற்றையாக தான் வைப்பாங்க. படி 3 படி 5 படி 7 படி 11. இதில் வந்து ஒரு செல் உயிரினம், அப்புறம் குழந்தைகள் பொம்மை, அப்புறம் 2 இது அப்படின்னு வரிசையாக படிப்படியாக அதெல்லாம் வைக்கிறது. அந்த மாதிரி வச்சோம்னா எல்லா ஜந்துக்களுக்கும் நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்த நவராத்திரினால் எல்லா ஒரு செல் உயிரினத்துலேருந்து எல்லா இதுக்குமே வந்து நம்ம நன்றி செலுத்துகிறதா ஒரு ஐதீகமும் இதில் இருக்குது. அதனால் இந்த கொலுவு ரொம்ப சிறப்பு மிகுந்தது. இதை எல்லாருமே கொண்டாடணும், எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களாம்மா? ஜிஆர்டியில் பண்ணியிருக்கோம். நிறையா பண்ணுவீங்களா இல்லை எப்போயாவது பண்ணுவீங்க? எப்போயாவது பண்ணியிருக்கோம். ஜிஆர்டி சரிம்மா. இப்போ ஜிஆர்டியில் நிறையா ஆஃபர்லாம் போட்டுட்ருக்காங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம ஜேவிஎஸ் டிவி வந்து ஜிஆர்டியோட இணைந்து கொலு திருவிழா நடத்திட்டுருக்கோம். அதனால் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ. ஜேவிஎஸ் டிவி ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் பத்மஜா பாபு. உங்கள் பேருப்பா? கேவி பாபு. கொலுவோட சிறப்புகளை பெண்களுக்காக சொல்லுங்களம்மா. கொலு வச்சாக்கா வந்து லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கும். பரம்பரையாக நாங்கள் வச்சுட்டே இருக்கோம் ரொம்ப நாளாகவே. எல்லாருமே வச்சாக்கா பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கு ரொம்ப க்ஷேமம். அது பழக்கமாக வருது. அது பெருமாள் பொம்மையெல்லாம் வச்சோம்னா ரொம்ப நமக்கு அது ஞாபகம் வரும் எல்லாமே. எத்தனை படிமா வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த வாட்டி? வந்து இப்போ 3 படி தான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணருக்கு தனியாக ஒரு படி வச்சுருக்கேன். தாயார் முதல்ல திவ்ய தேசம், பெரிய திவ்ய தேசத்தினால அதை வைப்போம். அப்புறம் வந்து பார்த்தசாதி பெருமாள், அவரும் பெரிய திவ்ய தேசத்தில் இருக்குது. தாயார் வந்து பக்கத்தில் வச்சுருக்கோம். அப்புறம் சுதர்சன சக்கரம் ஆழ்வார் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த காளிகை நர்த்தனம், கிருஷ்ணர் வந்து காளிகை நர்த்தனம் பண்ணியிருக்கு. டான்ஸ் பொம்மை, யானை பொம்மை எப்பயும் வைக்கிறது வழக்கம். அப்புறம் ஆழ்வார்கள்லாம் 12 ஆழ்வார்கள், தசாவதாரம் வச்சுருக்கோம். முதல்ல 10 தசாவதாரம். அப்புறம் வந்து புதுசாக இப்போ அயோத்தியா ராமர் அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி நாங்கள் 3 எப்பயும் வைக்கிற வழக்கம். அது நம்ம ராதா கிருஷ்ணா வச்சுருக்கோம். அது வந்து 3 பெருமாள் வந்து சர்வபூபால வாகனத்தில் இருப்பார் அவர். அதனால் அந்த பொம்மையை வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இப்போ வரப்பாச்சி பொம்மை வந்து பாரம்பரியமாக கல்யாணத்துக்கு கொடுத்தது. அந்த பொம்மை எப்பயுமே வழக்கமாக வைப்போம். கிருஷ்ணர்லாம் நிறையா கிருஷ்ணர் வச்சுருக்கோம். அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கோம். அப்புறம் அந்த பக்கம் தசாவதாரம் எல்லாம் வச்சுருக்கோம். டான்ஸ் ஆடுற பொம்மை அது. இங்கே வந்து ஆச்சாரியர் எல்லாம் வச்சுருக்கோம்.
இந்த 1000 வருஷம் வந்து கூரத்தாழ்வார் வந்து 1000 வருஷம் நடந்தது அப்போது வாங்கினது இது. அப்புறம் நம்ம தேசிகர் அப்புறம் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரியெல்லாம் அவர் தேசிக்கு கட்டாவதாரத்தெல்லாம் கட்டை வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே கல்யாண செட்டு எல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம். அப்புறம் அந்த நம்ம கிருஷ்ணர் ஆண்டாள் பக்கத்தில் ஆண்டாள் வச்சுருக்கோம். அப்புறம் அந்த சும்மா காளிகை நர்த்தத்தில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் வச்சுருக்கோம். வீராபாய் இதை வச்சுருக்கோம். அதான் அந்த பழங்கள்லாம் வச்சுருக்கோம். ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. உங்கள் பொம்மைகள்லாம் அழகாக இருக்குது. நன்றிம்மா. கிருஷ்ணர் தனியாக வச்சுருக்கேன். கிருஷ்ணர் ராதையோட எல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ராதை அவரோட அது கிருஷ்ணர் பொம்மைகள்லாம் வச்சுருக்கோம், சின்ன சின்ன பொம்மையாக இதெல்லாம். ரொம்ப அழகாக இருக்குமா, சிறப்பாக இருக்கு உங்கள் குரு, நல்லா சொன்னீங்க. நாங்கள் ஜேவிஎஸ் டிவி ஜிஆர்டியோட இணைந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த குரு திருவிழா கொண்டாட்டத்தை. அதனால் உங்களுக்கு ஜிஆர்டியிலேருந்து ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி குரு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வித்யா. எத்தனை வருஷமாக குரு வச்சுருக்கீங்கம்மா? மாமியார் நாள்லேருந்து வைக்கிறோம். நீங்கள் எத்தனை படிமா வச்சுருக்கீங்க இந்த வாட்டி? இந்த வாட்டி 3 படி தான். உங்கள் படிகளில் இருக்க பொம்மைகளோட சிறப்பை சொல்லுங்களேன். உங்கள் பெருமாள் தான் வராக வராக அவதாரம், மச்சி அவதாரம், பெருமாளுடைய 10 அவதாரம், தசாவதாரம் வச்சுருக்கோம். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களாம்மா? நாங்கள் எப்பவும் அங்கே தான், என் பிள்ளை அங்கே தான் சீட்டே கட்டுறான். ரொம்ப நன்றிம்மா, வருவேன். கேட்க ரொம்ப நல்லா இருக்குது. ஜிஆர்டியும் ஜேவிஎஸ்டியும் இணைந்து தான் இந்த கொலு திருவிழா நடத்திட்டுருக்கோம். இப்போ உங்களுக்காக ஜிஆர்டியிலேருந்து ஒரு பரிசு தருங்க. ஜேவிஎஸ் மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி குரு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பெயர் பங்கஜம். நீங்கள் எத்தனை வருஷமாக குரு வைக்கிறீங்கம்மா? நான் ஒரு 22 வருஷமாக வைக்கிறேன். குருவோட சிறப்புகள் நல்லதுகள் தான் சொல்லுங்களேன். சிறப்பு என்னென்னா எல்லாம் கூடி இருந்து குளிர்ந்த எல்லாரும் எம்பாவாயின்னு ஆண்டாள் சொன்ன பாசுரப்படி நாங்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் வழங்கி அவர்களை கௌரவித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து நல்ல சிறப்பாக இந்த 10 நாட்களும் கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சுண்டல் கொண்டாடுவோம். அந்த சுண்டல் பண்ணுறது என்னென்னா ஒரு ஆரோக்கியத்தினோட சிறப்பை சொல்கிறதுக்கோசரம் அந்த சுண்டலை பண்ணுவோம். நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்க கொடுத்து நல்லா சந்தோஷமாக ஒரு 10 நாள் இருப்போம். இந்த தருணத்தில் எங்கள் தேசிகர், எங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் வந்து தேசிகர் தான். அவரோட உற்சவம் வந்ததுனால 2 ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். ஊரிலிருந்து அனைவரும் வந்திருக்கிறார்கள். என் தம்பி ஒய்ஃப் வந்திருக்காங்க. அம்மா வாங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் என்னம்மா? ஜானகி. குரு பற்றி 2 வார்த்தை சொல்லுங்களாம்மா. இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த கொலு வரும். சரஸ்வதி, பார்வதி, இவங்கெல்லாம் துர்க்கை, இவங்களை பற்றி தான் நம்ம கொண்டாடுற பெண்களுக்கு உரிய இந்த நவராத்திரி எல்லோரும் சந்தோஷமாக இது பண்ணுவோம். பசங்கள்லாம் வருங்க, அவளுக்கெல்லாம் சுண்டெல்லாம் எல்லாம் செய்து கொடுப்போம். நல்ல மகிழ்ச்சிகரமாக புரட்டாசி மாதன்றது ஒரு மகிழ்ச்சிகரமாக போகும். ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. முளைப்பாரிலாம் வச்சுருக்கீங்களாம்மா, அதுங்களோட சிறப்பை சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம வந்து நவதானியங்கள் வளர்றது வந்து விவசாயிகளுக்கோசரம், விவசாயமும் வேதமும் தான் இந்த நாட்டின் 2 கண்கள். அந்த 2ம் நல்லா செழிப்பாக இருக்கணும்ன்ட்டு இது வந்து 9 வகையான ராத்திரி. இது நவராத்திரி 9 வகையானது. துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி. 3 நாள் துர்கைக்கு செய்வோம், 3 நாள் லக்ஷ்மிக்கு, 3 நாள் சரஸ்வதிக்கு. அந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம். சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எல்லாம் இது பண்ணி படிக்கிற பசங்கள்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோம். இதை கொண்டாடியதுலேருந்து எங்கள் வீடு இன்னும் மேலும் மேலும் நல்லா மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, மகிழ்ச்சி. இப்போ உங்களுக்காக ஜேஆர்டிலேருந்து ஒரு பரிசுமா.
ஜேவிஎஸ் மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? புஷ்பா. எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்கம்மா? இது வந்து எங்கள் மாமனார் காலத்துலேருந்தே வச்சிட்ருக்கோம். எனக்கு கல்யாணம் 36 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்கோம் நாங்கள். கொலுவோட சிறப்புகளை சொல்லுங்களம்மா. கொலு வந்து முதல் 3 நாள் துர்க்கைக்கு, அப்புறம் லக்ஷ்மிக்கு, அப்புறம் சரஸ்வதிக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சாதாரணமாக வச்சுட்டு சரஸ்வதி பூஜை அன்றைக்கி புக்கெல்லாம் வச்சு பூஜை போட்டு எல்லாம் பண்ணுவோம். இந்த ஊரில் சிறப்பு என்னென்னா ஹைகிரீவருக்கு மலையில் இருக்கார் இல்லையா, அதனால் ஹைகிரீவருக்கு தான் முக்கியமாக பண்ணுறது. ஆனால் சரஸ்வதி இல்லாமல் எல்லாம் வச்சுருக்கோம். ஹைகிரீவர் தான் இந்த ஊரில் கொண்டாடுவோம் எல்லோரும். ரொம்ப நன்றிம்மா. கொலு படிகளோட சிறப்புகள் சொல்லுங்களம்மா. மொத்த படிகள் தான் வைப்பாங்க. 7, 5, 9, 11 அந்த மாதிரி. நான் வந்து 9 படி போட்டிருக்கேன். ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஜிஆர்டியில் நான் பண்ணினதில்ல, எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. ஜிஆர்டியில் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த கொலு திருவிழாவை ஜிஆர்டியோட இணைந்து தான் ஜேவிஎஸ் டிவி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஜிஆர்டியிலேருந்து உங்களுக்காக ஒரு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? ராதாம்மா. எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்கம்மா? 40 வருஷமாக. கொலுவோட சிறப்புகளை சொல்லுங்களம்மா. இப்போ பெண்களுக்கு இது வருஷத்துக்கு ஒரு தடவை சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது, அதெல்லாம் முக்கியத்துவம். நன்றிம்மா. உங்கள் கொலுவில் இருக்க பொம்மைகள் பற்றி சொல்லுங்களா கொஞ்சம்? ஆழ்வார்கள், முதல்ல பெருமாள், தேசிகன், ஆழ்வார், இவெல்லாம் சிறப்பு. ஊரில் தேவநாதன் தாயார் சிறப்பு. ரொம்ப நன்றிம்மா. உங்கள் பொம்மைகள்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது, சிறப்பாக சொன்னீங்க. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? ரெகுலராக அங்கே தான் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? இப்போ ஜிஆர்டியில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. கோல்டு வாங்கினா அதுக்கு ஈக்குவலாக சில்வர் தராங்க. ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ ஜிஆர்டியோட இணைந்து தான் ஜேவிஎஸ் டிவி இந்த கொலு திருவிழா கொண்டாட்டம் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்காக ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? கௌசல்யா தேவி. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்கம்மா? 42 இயர்ஸ். கொலுவோட சிறப்புகளை சொல்லுங்களம்மா. கொலு சிறப்புகள். பொம்நாட்டி பசங்களுக்கு தான் அழகு கொலுனா. அதாவது அம்மன் வந்து சின்ன குழந்தையிலேருந்து வராங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்தான்னா அவங்களுக்கு வரவேற்று அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பூப்பழம்லாம் கொடுத்து எல்லாம் செய்வோம். அம்மன் மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லாம் செய்வோம். ரொம்ப நன்றிம்மா. உங்கள் கொலு ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது கிளி பொம்மைகளோட. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களாம்மா? பண்ணுவோம். மெம்பர்ஷிப் ஏதாவது இருக்காம்மா? ரெசிப்ட் இல்லை, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னே வாங்கியிருக்கேன். ஓகேம்மா. இந்த ஜேவிஎஸ் டிவி இந்த கொலு திருவிழாவை வந்து ஜிஆர்டியோட இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஜிஆர்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு நாள் பரிசு.
ஜேவிஎஸ் மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம திருப்பாப்பள்ளியூரில் இருக்க நாகராஜன் ஐயா வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? வணக்கம்மா, என் பேர் நாகராஜ சிவாச்சாரியார். பாடலீஸ்வரர் கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன். உங்கள் பேருமா? சாந்தி. உங்கள் பேர்? உமா மகேஸ்வரி. ரொம்ப மகிழ்ச்சிமா. கொலு பற்றின சிறப்புகள் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். சன்னதி தெருவில் எப்பயுமே நம்ம ஆற்று கொலு வந்து எப்பயுமே ஸ்பெஷலாகவே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்தோட சுவாமிலாம் இருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறையாவே புது பொம்மையெல்லாமும் வாங்கியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா 7 சப்தமாதாக்கள் வந்து 7 பேர் அவங்க வந்து வாகனத்தோட இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். அவங்க பேர் வந்து பிராமி, மகேஸ்வரி, வாராகி, வைஷ்ணவி, சாமுண்டி, இந்திராணி அப்படின்ட்டு 7 சப்த மாதாக்கள் பேர். அவங்க வாகனத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் புது பொம்மையாக அவங்கள வாங்கி தெரியப்படுத்தியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து கல்யாணம், சீமந்தம், வளகாப்பு எல்லாமே நடக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். கல்யாண செட்டு, சீமந்த செட்டு, தொட்டில், ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி இந்த வருஷத்தை வந்து அவங்க பொம்மைக்காரங்களே புதுசாக செஞ்சுருக்காங்க. இந்த வருஷம்தான் அதை அவங்களுக்கோசரமாகவே நாங்கள் இந்த வருஷம் இந்த பொம்மையெல்லாமும் வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம வீட்டில் வந்துட்டு விளக்க தான் வந்துட்டு அம்மனாக வச்சு வழிபடுவோம். அதனால் டெய்லியும் 6 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு லலிதா சகஸ்நாமம், நவராத்திரினாலே 9 வகையான சுண்டலை வந்து ஒரு நாளைக்கும் நவதானியத்தை அதை வந்து ஒரு அம்பாலாக ஸ்வரூபமாக இருக்கிறத நிவேதியமாக சுண்டல் பண்ணுவோம். ஒரு ஸ்வீட்டும் பண்ணணும், ஒரு காரமும் பண்ணணும். காரம்னு பார்த்திங்கன்னா சுண்டல், ஸ்வீட்டுன்றது நம்மளோட விருப்பம்தான். கேசரி என்னவோ. அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா பாயசம்தான். அதை வந்து 6 மணிக்கு நம்ம வந்து 6 மணிக்கு சாயங்காலத்தில் விளக்கேற்றிட்டு லலிதா சகஸ்நாமம் பாராயணம் பண்ணிவிட்டு அதை வந்து பாயசமும் சுண்டலும் வச்சு நிவேதியம் பண்ணிவிட்டு வர கன்னி பெண்களுக்கு, சுமங்கலிக்கு, முக்கியமாக அம்பாள் வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த 9 நாள் ராத்திரியில் வருவாங்க. அது வந்து நம்ம எப்படின்னு நம்மளாலே சொல்ல முடியாது. அவங்க எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க. ஆனால் வரவங்கள வந்து முகம் சொழிக்காமல் நம்ம வந்து அவங்கள அனுசரித்து அவங்களுக்கு நம்ம அம்மனுக்கு வச்சு வழிபட்ட நிவேதியத்தையும் பிரசாதம் ப்ளஸ் சுமங்கலியான வரவங்களுக்கு தாம்பலத்தையும் வச்சு கொடுத்து வழி அனுப்பணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் இந்த வருஷம் கொலுவானது, கிருஷ்ணர் பொம்மை எங்கள் வீட்டில் நிறையா இருக்கிறதுனால கிருஷ்ணரோட லீலை மாதிரி சரி பண்ணியிருக்கோம். இது ஒரு பக்கம். வெளியில் வந்து பார்க் செட் ஒரு பக்கமும் ஃபாரஸ்ட்டு, ஜூ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா காடுகள்லாம் இப்போ வந்துட்டு அழிஞ்சிட்ருக்கிறதுனால யாரும் மரம்லாம் நடுறதும் கிடையாது. நிறையா இதுவாகுது, பொல்யூஷன் ஓவராக இருக்கிறதுனால அதை வந்து யாரும் வீட்லேயும் செடி வைக்க மாட்டுறாங்க. எல்லாம் டைமே இல்லாத இதுவாகிடுச்சு. அதனால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுனால் எப்படி இருக்கும், பார்க்குனா இந்த காலத்து பசங்க வெளியில் தான் சுற்றிட்டுருக்காங்க, பார்க்கெலாம் எங்கே போயிட்டுருக்காங்க. அதனால் பார்க்கில் விளையாட்டுலாம் நம்ம வந்து நல்லா விளையாடினா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கோசரம் பார்க் வச்சுருக்கோம். ஜூலேயும் வந்துட்டு விலங்குகள்லாம் வந்துட்டு காடு இருந்தால் தான் விலங்குலாம் இருக்குமே, விலங்குகளாமும் அழிஞ்சு போகிறதுனால அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஜூவும் அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட 2025 கொலுவானது வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வந்து உள்ள இங்கே வாகனம் இருக்கிற மாதிரி எப்பயுமே நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு வாகனம் சாமி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். தெருவடச்சான பாடலீஸ்வரர் கோயில் உற்சவத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கடலூரில் 2 கோவில் வந்து ஃபேமஸ்ஸு. ஒன்று வந்து திருப்பாப்புலியூர் சன்னதி தெருவில் இருக்கிறது, இன்னொன்று வந்து திருவந்திபுரம் பெருமாள் தேவநாத சுவாமி. ரெண்டுத்தையுமே இந்த கடலூரில் ஃபேமஸான 2 கோவிலையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாடலீஸ்வரர் கோயிலோட வைகாசி திருவிழாவை வந்து உற்சவத்தை வந்துட்டு நாங்கள் வாகனத்தோடு ரெடி பண்ணியிருக்கோம். 5ஆம் திருநாமான தெருவடச்சானை வந்து நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு 2 நாள் ஆச்சு. இருந்தாலும் அதை வந்து பசங்க
ரெடி பண்ணதுனால அதை வந்து ஸ்பெஷலாகவே வச்சுருக்கோம் திருவடச்சான் 5ஆம் திருநாவை. அதே மாதிரி பாடலீஸ்வரர் கோவிலையும் வச்சுருக்கோம். சன்னதி ஸ்ட்ரீட்டான எங்கள் தெருவையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம் கொலுவில். அதனால் அனைவரும் எங்கள் வீட்டு கொலுவை பார்க்க வாங்க, வந்து தாம்பூலம் வந்து வாங்கிக்கோங்க, பிரசாதமும் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லா வீட்லேயும் கொலு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் ஐயா வீட்டில் மிக பிரம்மாண்டமாக இன்னும் சிறப்பாக இருக்குது. நம்ம ஐயா கிட்டேருந்து சில வார்த்தைகள் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நமது கடலூர் பாடலீஸ்வரர் கோயில் அர்ச்சகராக இருக்கும் நான் நமது தெருவிலே மிகவும் சீரும் சிறப்புமாக பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக எங்கள் தாத்தாவிலேருந்து நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் ஜாஸ்தியாக இருந்ததனால் இதை ஒரு அனுபவபூர்வமாக செய்வார்கள். அந்த வகையிலே அந்த பாரம்பரியம் தவறாமல் நாங்கள் இந்த கொலுவை வைத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வருடா வருடம் ஜிஆர்டி ஜுவல்லரியும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சியும் அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கெல்லாம் மிக சந்தோஷமான வகையிலே இதையெல்லாம் எடுத்து படம் எடுத்து அவர்கள் தொலைக்காட்சியில் வெளியிடுகிறார்கள். அந்த வகையிலே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதுவும் அல்லாமல் அவங்க வருவாங்க, அந்த டிவி எடுப்பாங்கன்றதோட நம்ம இந்த சாதாரணமாக செய்யறதோட இன்னொரு 10 மடங்கு ஜாஸ்தியாக இதை நல்லா செய்யணும், பாரம்பரியமாகவும் இருக்கணுன்றதுக்கோசரம் எல்லோரும் பார்த்து செய்கிறாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அனைவரும் எங்கள் வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்கி கொண்டு இறையருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. சிறப்பான பேச்சு, பிரம்மாண்டமான கொலு, ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்காக ஜிஆர்டியிலேருந்து ஒரு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா டே 3 ரொம்ப சிறப்பாக போச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம். இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெறுவது RJ LR ஆருத்ரா. நன்றி.